ஹே ஹாய் காம்ரேட். நம்மளோட பேச்சுலர் டிகிரிய முடிச்சு 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துல நம்ம கூட படிச்ச பசங்கலாம் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் எம்பிஏவும் பண்ண போயிட்டாங்க. பட் நம்ம எதுவுமே பண்ணல. வெக்கமா இல்ல? ஸோ இந்த 1 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பிஜிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். கியூட் பிஜி எக்ஸாம் மூலமா. இதில 300 மார்க்குக்கு நம்ம ஒரு டீசென்ட்டான மார்க் எடுத்திருக்கோம். ஒய்யா உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா சொல்ல மாட்டேன், கண்டிப்பானு. பட் இருந்தாலும் நம்ம வந்து 2 கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட போர்ட்டல்ல. பட் இங்க என்ன விஷயம்னா, எம்பிஏக்கு பெர் செமஸ்டருக்கு ஒரு 75,000 மேக்ஸிமமா வருது. மேக்ஸிமம் வந்து 75,000 இதுக்குள்ள தான் எல்லா கோர்ஸுக்குமே டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கோர்ஸ பொறுத்து அது மாறும். பட் நம்மகிட்ட இப்போ 0ல இருக்கு. ஸோ அக்கார்டிங் டூ நம்ம ஸ்கோரு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல நமக்கு எப்படியும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ செகண்ட் கவுன்சிலிங் இல்ல கடைசி கவுன்சிலிங்குள்ள நமக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைச்சிரும். பட் இந்த கோர்ஸ் கிடைக்கும்போது நமக்கு வந்து 4 to 5 டேஸ்க்குள்ள ஃபீஸ் பே பண்ற மாரி வரும். பட் நம்மகிட்ட காசு கிடையாது. காசு இல்லப்பா. காசு காசு இல்லைங்க, யாத்துக்கு அடியா காசுறேன். நீ என்ன பாய? ஸோ இன்னிலேருந்து அப் டு த கவுன்சிலிங் நம்ம செலக்ட் ஆகிற வரைக்கும் ஸ்விக்கி ஓட்டி அந்த 75,000 நம்மளால கவர் பண்ண முடியுமா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ கவர் பண்ணுறோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்றத பார்க்கறதுக்கு நம்ம பேஜான பிஒய் காம்ரேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் காம்ரேட்ஸ்.